Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு June 18 ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free book and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku make use of the link in the description and in the pinned comment. 25-day challenge மே போயிட்டு இருக்கு. SBIPO notification வந்துச்சதனால make use of the challenge at least to get good scores in this exam cycle. So the first news is international observance வந்து ஒரு டே. அந்த டே வந்து எதுக்காக அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்லைன் ஹேட் இருக்கு இல்லையா, அதை ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா அதிகமாக ஆன்லைன் ஹேட், அதை கம்மி பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் டிஸ்கோர்ஸ், ஸோ ஆன்லைனில் டிஸ்கஷன் நடக்கிறது, டிஸ்கஷன், ஸோ அந்த பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து இன்க்ளூசிவாக இருக்கணும் அப்படின்றத ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் June 18 எவ்ரி இயர் இந்த டேவை வந்து இன்டர்நேஷ்னல் டேவாக அப்சர்வ் பண்ணுறாங்க. அந்த டே என்ன இந்த ஆப்ஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் கவுண்டரிங் ஹேட் ஸ்பீச். ஸோ ஆன்லைனில் ஹேட் ஸ்பீச் ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. ஸோ 2022 ஆரம்பித்து இந்த வருஷம் வந்து 4th இயராக இதை அப்சர்வ் பண்ணுறாங்க June 18 அப்போது. அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபார் கவுண்டரிங் ஹேட் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு 4th இயர். 6th ஆனிவர்சரி வந்து இதுலேயே வந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு யூஎன்னோட ஸ்ட்ராட்டஜி பிளான் இருக்குது. அதாவது ஆக்ஷன் ஆன் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே June 18 2019 ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ரெண்டுமே கோயின்சைட் ஆகுது. இந்த வருஷம் வந்து ஹேட் ஸ்பீச் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸஸ் building coalitions to reclaim inclusivity and secure environment free of hatred அப்படின்னு சொல்லி ஒரு தீம் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட ரோலும் அதை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டியூவல் ரோல் இருக்குது. தட் கேன் பி ஆஸ் அ ஹேட் ஸ்பீச் கொண்டு வரதுக்கும் யூஸ் பண்ணலாம், கவுண்டர் த ஹேட் ஸ்பீச், இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச் வராமல் கம்மி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டுக்கும் யூஸ் பண்ணலாம், பட் அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும், நம்ம கண்காணிக்கணுன்றதுக்காக கொண்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் ஏஐயோட ஃபோக்கஸ் இன் ஷேப்பிங் த ஆன்லைன் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் டிஸ்கோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்குறாங்க. ரெஸ்பான்சிபிள் ஏஐ இருக்கணும், அதனுடைய டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் டே இன்டர்நேஷ்னல் டேவாக கலெக்டிவ் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஹேட் ஸ்பீச், எம்ஃபசைசிங் லோக்கல் அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் சொல்யூஷன்ஸ்லாம் இருக்கணுன்றதுக்காக கொண்டு வராங்க. யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆன் ஹேட் ஸ்பீச் அப்படின்னு ஒன்று நான் சொன்ன மாதிரி 2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நோ டு ஹேட் அப்படின்ற குளோபல் கேம்பெயினும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2021 தான் வந்து UN General Assemblyயில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. தட் 18th June will be the International Day for Countering Hate Speech அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆன் ஹேட் ஸ்பீச் அதுவுமே வந்து கொண்டு வராங்க 2019. 2022 தான் இந்த டேவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆன் ஹேட் ஸ்பீச் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சிஸ்டம் வைடு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. மெம்பர் ஸ்டேட்ஸ் எல்லாருமே வந்து ஹேட் ஸ்பீச் அவங்களோட நேஷ்னல் அண்ட் குளோபல் லெவலில் வந்து கம்மி பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ தே ஹாவ் டு டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஎனோட எஃபர்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, கிராஸ் ரூட் லெவலில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் வாஸ் அ ஹை லெவல் ஈவெண்ட் இன் நியூயார்க் யூஎஸில், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் கவுண்டரிங் ஹேட் ஸ்பீச் 2025. ஸோ இதில் வந்து பெர்மனன்ட் மிஷன் கிங்டம் ஆஃப் மொராக்கோ டு யூஎன் எதுவோ அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் அட்வைசர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜீனோசைடை ப்ரிவெண்ட் பண்ணணும், ஹியூமன் ரைட்ஸ் சென்டர் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் எக்ஸஸ் அவங்களுமே வந்து சொல்கிறாங்க, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேரி ஓ ஃபவுண்டேஷன், which is Garden of Righteous Worldwide Foundation, இட்டாலியிலேருந்து, they are also participating and they are all hosting a event. So UNFPA, which is United Nations Population Fund, இதுலேருந்து ஒரு டிஜிட்டல் கேம்பெயின் லான்ச் பண்ணுறாங்க. ஏஐ ட்ரிவன் ஹேட் ஸ்பீச்சை வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு, அதை தடுக்கணும். அந்த ஏஐ ட்ரிவன் ஹேட் ஸ்பீச் யாரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, விமன், கேர்ள், LGBTQ+, இந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து எந்த டேட்டில் குளோபல் அப்சர்வன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. இந்த கேஸ்ட்ரானமி டே வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் கல்ச்சுரலி ரிச் ஃபுட் ப்ராக்டிசஸை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக ஒரு டே வந்து June 18 தான் யுனெஸ்கோவால் அப்சர்வ் பண்ணப்படுற ஒரு டே. ஸோ இந்த டே அன்னைக்கு வந்து கேஸ்ட்ரானமி ரிலேட்டடான அவேர்னஸ் இருக்கும். ஸோ என்ன கேஸ்ட்ரானமினா, ஃபஸ்ட்டு என்ன, ஸ்டைல் ஆஃப் குக்கிங். கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு த ஸ்டைல் ஆஃப் குக்கிங். எங்கே ரீஜனல் அண்ட் கல்ச்சுரல் டைவர்சிட்டிலாம் இருக்கோ அதனுடைய லோக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் கல்னரி ட்ரெடிஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கேஸ்ட்ரானமி.
ஸோ சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி என்ன பண்ணுது அப்படின்னா குக்கிங் மெத்தட்ஸ் வந்து மேக்ஸிமைஸ் த ஃபுட் எஃபிஷியன்சி பண்ணுறதுக்கான ஒரு குக்கிங் மெத்தட் எதுவோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலிமா வேஸ்ட் வந்து மினிமைஸ் ஆகணும். இன்க்ரீடியன்ஸோட சோர்ஸஸ், ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து கன்சிடர் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி. 2016 வந்து ஃபர்ஸ்ட் டைம் யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. 18 ஜூன் வில் பி சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டேன்னு சொல்லிட்டு 2017 அப்சர்வ் பண்ணுறாங்க. குளோபல் டைவர்சிட்டி இன் ரெகக்னைசிங் த கேஸ்ட்ரானமியை வந்து கல்ச்சுரல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. இதில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 2 0 ஹங்கர், கோல் நம்பர் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், கோல் நம்பர் 12 வந்து கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், கோல் நம்பர் 15 வந்து லைஃப் ஆன் லேண்ட். இது எல்லாத்தையுமே வந்து இந்த டே அன்னைக்கு அப்சர்வ் பண்ணுவாங்க. சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி வீக்னு ஒன்றே இருக்குது. இதில் வந்து யூத் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் 2024 இந்த இனிஷியேட்டிவ்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த எடிஷனில் 15 to 22 ஜூன் 2025 வந்து யங் செஃப்ஸ் ஃப்ரம் 30 countries வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸோ தே வில் டூ த சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி குக்கிங். ஸோ FAO வந்து 1/3 ஆஃப் த குளோபல் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து 1.3 பில்லியன் டன்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது, லாஸ்ட் ஆர் வேஸ்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெயின் வந்து இது கொண்டு வருது. குளோபல் ஃபினான்ஷியல் லாஸ் வருது. 1 trillion ஈச் இயர் வந்து வேஸ்ட் ஆகுது. இது நிறைய பேருக்கு இன்னும் ஆப்போசிட்டாக பார்க்கும்போது லோ அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் we are wasting வந்து சொல்லியிருப்பாங்க. 9 million people die annually because of the hunger related causes. அப்படியே இந்த சைட் பார்க்கும்போது வேஸ்ட் நிறையா நடக்குது. அதுலேயுமே 700 million people வந்து ஹங்கரை வந்து டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 2 வந்து 0 ஹங்கர் சொல்லியிருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு அலைன் ஆகிற மாதிரி இந்த டே இருக்குன்றது மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. இந்த டேவை யுனெஸ்கோ மட்டும் இல்லாமல் UCCN which is யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அவங்களும் சேர்ந்து 2004 ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. தட் தேர் ஷுட் பி அ creativity among the cities for urban development. அதுலேயும் ஃபுட்டு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த UNCCN which is யுனைடெட் நேஷன் யுனெஸ்கோவோட கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will list some cities based on designated creative fields. ஸோ இதில் வந்து 7 designated creative fields இருக்குது. கிராஃப்ட்ஸ், ஃபோக் ஆர்ட்ஸ், டிசைன், ஃபில்ம், கேஸ்ட்ரானமி, லிட்ரேச்சர், மீடியா ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக்னு சொல்லிட்டு இதில் டோட்டலாக 56 cities வேர்ல்டு வைட் அவங்க ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக கிரியேட்டிவ் சிட்டிஸ் ஆஃப் கேஸ்ட்ரானமி அண்டர் யுனெஸ்கோஸ் கிரியேட்டிவ் சிட்டிஸ் நெட்வொர்க்குன்னு சொல்லிட்டு. இதில் இந்தியன் சிட்டிஸுமே இதில் லிஸ்ட் ஆகிருந்திருக்கு இந்த 56ல். அதில் ஒன்று வந்து ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் உள்ள கிராஃப்ட்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட் இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு 2015. ஸ்ரீநகரில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அது வந்து 2021. தென் ஃபில்ம் பேஸஸில் மும்பை, மகாராஷ்டிரா 2019 லிஸ்ட் ஆகிருக்கு. அண்டர் கேஸ்ட்ரானமி ஹைதராபாத், தெலங்கானா தான் ரெகக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு 2019 பிகாஸ் ஆஃப் தேர் கல்னரி ட்ரெடிஷன்னால். அதுக்கப்புறம் 2023 லிட்ரேச்சர் கேட்டகரியில் கோழிக்கோட், கேரளா இருக்குது. அதுக்கப்புறம் மியூசிக்கில் டாமினேட்டிங்காக இருக்கிறது சென்னை தான். 2017 வந்து டெசிக்னேட் பண்ணுறாங்க அதை. அதுக்கப்புறம் வாரணாசி 2015, குவாலியர் மத்திய பிரதேஷில் இருக்கிறது 2023. ஸோ இந்த மாதிரி 56 சிட்டிஸில் நம்ம இந்தியாவிலேருந்தும் சில சிட்டிஸோட நேம் வந்து அதில் லிஸ்ட் ஆகிருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி ரெஃபர்ஸ் டு த ஃபுட் ப்ராக்டிஸ் தட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, சோஷியலி ரெஸ்பான்சிபிள், எக்கனாமிக்கலி வயபிள், ஹவு இட்ஸ் க்ரோன், அதை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சஸ்டைனபிள்னு சொல்லிட்டாலே அவங்க அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ க்ரோ பண்ணுறதுலேருந்தே யூ ஷுடன்ட் யூஸ் மச் ஆஃப் கார்பன் எமிட்டிங் மெட்டீரியல்ஸ். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதும் வந்து கார்பன் எமிட்டிங் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அண்ட் கன்சியூமரோட மினிமல் என்விரான்மெண்ட் இம்பேக்டோட இட் ஹேவ் டு பி டன். ஸோ 56 cities-ன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. That's it with this news. Next, United Nations General Assembly. United Nations வந்து இப்போது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி எந்த இயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. 2026. ஸோ இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் UN declared 2026 as the இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி குளோபலியில் சொல்லியிருக்காங்க. இது ஜூன் 2025 நடந்த அந்த கான்ஃபரன்ஸில் அசம்பிளியில் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரிட்டிக்கல் ரோல் ஆஃப் விமன் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அண்ட் ரூரல் எக்கனாமிஸில் இது வந்து
வந்து அவங்களோட இது ஃபுல்லாத்தையும் பேசும். ஸோ மே 2024லேயே குளோபல் சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, தட் விமனை அக்னாலேஜ் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கிறவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இயர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. 100 கண்ட்ரீஸ் மேலே இதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. விமனோட கான்ட்ரிபியூஷன் டு குளோபல் ஃபுட் சிஸ்டமை வந்து ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் UNWFP, ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமே வந்து எம்பசி இன் நார்வே ராயலில் இருக்கிறதுல தே ஆர்கனைஸ்டு சம் 6 month long symposium இந்தியாவில். ஸோ தே கேன் கொலாபரேட் வித் UNWFP with Government of India. ஸோ இதில் 200 participants from diverse sectors, gender based inequality in agriculture ரிலேட்டடாக இருக்கிறத எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக் ரிஃபார்ம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. 2024 UNGA வந்து 2026 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணாங்க யூஎஸில். பட் இப்போ தான் வந்து அஃபிஷியலாக ஒரு ஒரு இயர் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ விமன் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கான சோஷியல் ப்ரொடெக்ஷன் என்ன இருக்குது, சிஸ்டமிக் பேரியர்ஸ் என்னென்ன இருக்குது, விமனோட ஃபுல் பார்ட்டிசிபேஷனை எப்படி அக்ரி ஃபுட் சிஸ்டம் உள்ள ஜெண்டர் ஈக்விட்டபிள் அக்ரி ஃபுட் சிஸ்டம் வந்து பாதிக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறாங்க. கிரிட்டிக்கல் சேலஞ்சஸ் ஃபேஸ்ட் பை விமன் ஃபார்மர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் லிஸ்ட் பண்ணுறாங்க. லேண்ட் ஓனர்ஷிப்பில் இருந்து ஆரம்பித்து அவங்களோட கிரெடிட், ஃபினான்சிங், அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜிஸ், இது எல்லாத்துலேயுமே அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. வாய்ஸ் அண்ட் ஏஜென்சி ஆஃப் ரூரல் அண்ட் பெசன்ட் விமனுக்காக ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈவெண்ட் மாதிரி லான்ச் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் டு பி விமன் ஆல்சோ ஹாவ் டு பார்ட்டிசிபேட் இன் லீடர்ஷிப் ரோல், பாலிசி மேக்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ விமன் அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருந்தாங்க. 60 to 80% ஆஃப் த ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் விமன் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 39% ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லேபர் இன் சவுத் ஏஷியாலாம் அவங்க தான் விமன் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 80% ஆஃப் த எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியில் விமனோட எம்ப்ளாய்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓனர்ஸ் வந்து 14% தான், ஒன்லி 14% ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் ஓனர்ஸ் இன் இந்தியா ஆர் விமன். அதுக்கப்புறம் 8.3% ஓனர்ஷிப் அக்கார்டிங் டு த நேஷ்னல் ஹெல்த் ஃபேமிலி சர்வே மூலயமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து இது ஷிஃப்ட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. விமன் அக்ரிகல்ச்சர் ஃபேஸ் பண்ணுற லிமிட்டேஷன்ஸ்னால் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். லிமிட்டட் லேண்ட், அசட் ஓனர்ஷிப் வந்து ஒழுங்காக அவங்க பேருக்கு மாறாமல் இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் டு கிரெடிட், டெக்னாலஜி அண்ட் மார்க்கெட்ஸ். ஸோ ஈஸியாக அவங்கள ஏமாற்றிடலான்ற மாதிரியான கேட்டகரியில் போடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் தே ஹாவ் டு பி இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ். அவங்களுக்கும் சில ஓவர் பர்டன் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் ஃபார்ம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்கும். ஸோ தே ஹாவ் டு டேக் தி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதில் மகிழா கிஷான் சஷக்திகாரன் பரியோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. இதில் என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அது எதன் மூலயமா அப்படின்னா தெர் இஸ் அ சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசம், SMAM அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 50 to 80% சப்சிடி வந்து கொடுப்பாங்க ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன், இதில் 30% ஆஃப் த பட்ஜெட் வந்து விமனுக்கு தான் அலோகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ விமன் ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கேட்டகரியும் வரும். ஸோ அதில் இதுவும் வந்து அடங்கும். தென் நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம், நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இதில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்காக. தென் என்ஹான்சிங் நேச்சுரல் பேஸ்டு சொல்யூஷன் ஃபார் ஆக்சலரேட்டட் கிளைமேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், என்ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து அசாமில் வீக்லி கிளைமேட் அட்வைசரி வயா மொபைல் ஆப் மூலமா 300+ விமன் ஃபார்மர்ஸ்க்கு 17 வில்லேஜஸில் கொடுத்துட்டு வராங்க. இது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டின்னு சொல்லி ஆந்திர பிரதேஷில் இருக்குது. திஸ் இஸ் அ விமன் லெட் கோஆப்ரேட்டிவ். தே கிவ் சீட் பேங்க்ஸ் வச்சுருக்காங்க. மில்லட்ஸோட அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு குரூப். அதுக்கப்புறம் ஸ்வயம் சிக்ஷா பரியோகியா அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் இருக்குது. 80,000 விமனை வந்து கிளைமேட் ரெசிலியன்ட் ஃபார்மிங்குள்ளே கொண்டு வந்திருக்கு. செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேஸ்ட் விமன் லெட் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்லாம் வந்து பீகாரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் லிங்கேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை வந்து இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் யூனிலேட்ரல் கோர்சிவ் மெஷர்ஸ். ஸோ இது வந்து ஆனுவலாக என்னைக்கு வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. which is on 4th December. ஸோ இந்த யூனிலேட்ரல் டே இது வந்து
ரீசெண்டாக நடந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் அசம்பிளி நடந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. யூஸ்வலாக ஒரு டே அனௌன்ஸ் பண்ணும்போது என்றைக்கு அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க, எந்த வருஷத்தில் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு நெக்ஸ்ட் இயர்லேருந்து அந்த டேவை வந்து இன்டர்நேஷ்னல் டேவாக அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் யூனிலேட்ரல் கோஆர்சிவ் மெஷர்ஸ்க்காக ஒரு டேவை இந்த December 4, 2025 ரெசல்யூஷனில் அடாப்ட் பண்ண போது தான் சொல்லியிருக்காங்க. அடாப்டட் ஆன் June 17. இது பிகின் ஆகிறது December 4, 2025. ஸோ வாட் இஸ் திஸ் அப்படின்னா, இந்த ரெசல்யூஷனில் 116 votes பாஸ் ஆகி 51 அகேன்ஸ்டாகவும் பாஸ் ஆகிருக்கு, 6 ஆப்சன்டீஸும் இருக்காங்க. ஸோ ஒரு குளோபல் அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறாங்க. யூனிலேட்ரல் எக்கனாமிக் ஃபினான்ஷியல் விஷயத்துக்காக இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெசல்யூஷன் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ரெசல்யூஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியலாக 4th December வந்து இன்டர்நேஷ்னல் டே அகேன்ஸ்ட் யூனிலேட்ரல் கோஆர்சிவ் மெஷர்ஸ்க்காக டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டே அன்னைக்கு ஹியூமனிடேரியனுக்கு நெகட்டிவான இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் வந்து லைக் டெவலப்மெண்டல் கான்சிக்வன்சஸ், நெகட்டிவ் ஹியூமனிடேரியன், இது யூனிலேட்ரல் சாங்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, கான்சிக்வன்சஸ் ஆஃப் யூனிலேட்ரல் சாங்ஷன்ஸ். ஸோ அதெல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. மல்டிலேட்ரலிசம் ப்ரமோட் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் லா அப்ஹோல்ட் பண்ணுவாங்க, ஸ்டேட்டோட சாவர்னிட்டியை ரீஅஃபர்ம் பண்ணுவாங்க, நான் இன்டர்ஃபியரன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என்கரேஜ் குளோபல் டயலாக் ஆன் லெஜிட்டிமசி அண்ட் லீகாலிட்டி ஆஃப் எக்கனாமிக் மெஷர்ஸ் அவுட் சைட் த UN ஃப்ரேம்வொர்க். ஸோ இதில் வந்து என்னென்னா, கீ கண்ட்ரீஸ் லைக் எரிட்ரியா அண்ட் ஜிம்பாப்வே, இவங்க 2 பேரும் இருந்திருப்பாங்க. ஸோ அது எங்கேயுமே மென்ஷன் ஆகலை. எரிட்ரியா அண்ட் ஜிம்பாப்வே, இவங்க இந்த 2 கண்ட்ரி தான் வந்து வாய்ஸ் பண்ணாங்க தட் ஸ்ட்ராங் அப்போசிஷன் கொண்டு வந்தாங்க யூனிலேட்ரல் சாங்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஏன்னா தேட் இஸ் அ டூல் ஆஃப் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கம்பல்ஷன். ஸோ அது ஹார்ம்ஃபுல் இம்பேக்ட் ஆன் சிவிலியன்ஸ்லாம் இருக்குது. ஜிம்பாப்வே ப்ரொலாங்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதனால ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, சாங்ஷன்ஸ் வந்து அவங்க மேலே போட்டிருக்கிறதுனால. எஸ்பெஷலி இன் கான்ட்ராஸ்ட் யூரோப்பியன் யூனியன் அண்ட் US ஸ்டேட்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க தட் சாங்ஷன்ஸ் ஆர் நெசசரி டூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எரிட்ரியா இங்கே கொடுத்துருக்காங்க, ஜிம்பாப்வே. இதில் வந்து US மாதிரியான கண்ட்ரீஸ் அவங்களுக்கு பிடிக்காத கண்ட்ரி மேலே சாங்ஷன் அப்ளை ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆல் அதர் கண்ட்ரீஸ் வில் ஆல்சோ ஒபே தேட் சாங்ஷன். ஸோ அந்த சாங்ஷன்னாலே நிறைய எக்கனாமிக் டைவர்சிட்டி இருக்குது அப்படின்றதுனால அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்லைன் அவார்ட் 2025 3rd குளோபலாக யாரை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே அந்த லிஸ்ட்டில் வந்து எந்த டைப் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னா, லோ காஸ்ட் கேரியர்ஸில் இந்தியன் ஏர்லைன், எந்த இந்தியன் ஏர்லைன் 3rd அப்படின்னு லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இண்டிகோ. ஸோ திஸ் இஸ் த லிஸ்ட். லீப்ரோகட் ஏர்போர்ட் பாரிஸ் ஏர் ஷோவில் தான் இந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து லோ காஸ்ட் ஏர்லைன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து மலேசியாவோட ஏர் ஏஷியா, சிங்கப்பூரோட ஸ்காட், 3rd வந்து இந்தியாவோட இண்டிகோ வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் த டாப் 10 ரேங்கிங். அண்ட் அவங்களுடைய டாப் 10 ஃபுல் சர்வீஸ் ஏர்லைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் கத்தார் ஏர்வேஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கேத்தி பசிஃபிக் ஹாங்காங்கில் இருக்குது, எமிரேட்ஸ் UAEயில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் வந்து ஒன்றும் நம்மளோடது இல்லை, பட் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸில் நம்மளோடது வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. சரி, வாட் இஸ் லோ காஸ்ட் கேரியர்ஸ் அப்படின்னா, அஃபோர்டபுள் ஃபேரில் இன்ஃப்ளைட் சர்வீசஸ் எல்லாமே லிமிட்டட் இன்ஃப்ளைட் சர்வீசஸோட ஆப்ரேஷ்னல் எஃபிஷியன்சியோடையும் இது வந்து இருக்கும். ஸோ ப்ரீமியம் சர்வீஸ்லாம் இருக்காது. லான்ச்சஸ்ஸு, பிஸ்னஸ் கிளாஸ் சர்வீசஸ்லாம் வந்து ஆஃபன் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும். ஃபுல் சர்வீஸ் ஏர்லைனில் அது எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். அவ்வளோதான். ப்ரீமியம் சீட்டிங் இருக்கும், இன்ஃப்ளைட் மீல்ஸ் இருக்கும், செக்கடு பேக்கேஜ், லாயல்ட்டி ப்ரோக்ராம்ஸ், டிப்பிக்கலி பிஸ்னஸ் அண்ட் லாங் ஹால் ட்ராவலர்ஸ் எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் த சீன் ஹியர். நெக்ஸ்ட் வந்து கமிஷன்ஸ் லைக் கவர்மெண்ட்டோட எலக்ட்ரானிக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது ஏஜென்சிஸ் வந்து கமிஷன்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ RBI செட் பண்ணுற கமிஷன் வந்து இப்போ என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க April 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 12 rupees per transaction RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ RBI ரிவைசஸ் ஏஜென்சி கமிஷன் ஃபார் பேங்க்ஸ் ஹேண்ட்லிங் கவர்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ April 1, 2025 இது எஃபெக்டிவ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் த ஏஜென்சி கமிஷன்ஸ். எதெல்லாம் தே கேன் டூ அப்படின்னா, ஏஜென்சிஸ்க்கு பேபிள் டு ஏஜென்சி banks.
ஸோ பேங்க்ஸ் தே யூஸ் டு ஹேண்டில் கவர்மெண்ட் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் சச் அஸ் டிஜிட்டல் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், பென்ஷன் டிஸ்பர்ஸ்மெண்ட், நான் பென்ஷன் பேமெண்ட்ஸாக கூட அது இருக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல பேங்க்ஸ். இப்போது ஒரு எஸ்பிஐன்னு ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கில் அந்த பேங்க்கில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லோரும் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கலாம், அவங்க எல்லாருக்கும் சேலரிஸ் போடுறாங்க. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஆல்சோ பென்ஷன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இஃப் நாட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் இருக்குது, அட்டல் பென்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கீம் படி என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அட்டல் பென்ஷன் யோஜனா கீழே, ஸோ அந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஏஜென்சிஸாக கவர்மெண்ட்டோட டைஅப்பில் இருப்பாங்க. ஸோ தே வில் டிஸ்ட்ரிபியூட் த பென்ஷன்ஸ் டு த individuals who are under this அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் மூலமாக என்ரோல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த பென்ஷன் ஸ்கீம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு கமிஷன். ஸோ ஏன்னா தே ஹாவ் டு டூ சர்டன் ஒர்க் இல்லையா, அதுக்காக. ஸோ அந்த கமிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷனோட ப்ராசஸோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இது பேங்க்குக்கும் ஒரு இன்சென்டிவைசிங்காக இருக்கும். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது ஏன் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னா, இதில் டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுறதுக்கான வேலைக்கு மட்டும்தான் அந்த ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் அதிகமாகியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ரெவென்யூ ரெசிப்ட் கவர்மெண்ட் ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மோடில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி 9 ரூபா பெர் டிரான்சாக்ஷன் இருந்துச்சு, இப்போ 12 ருபீஸாக மாற்றிருக்காங்க. ஸோ அதுவே ஃபிசிக்கல் மோட்னா 40 ரூபா பெர் டிரான்சாக்ஷன். ஸோ ஃபிசிக்கல் மோடில் பண்ணும்போது அது அப்படியே தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக் மோடில் மாற்றுறதுக்கு மட்டும்தான், டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கமிஷன் வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அதே மாதிரி பென்ஷன் பேமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் லெவல் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் புதுசாக வந்து 8 ருபீஸ் பெர் டிரான்சாக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 75 ருபீஸ் பெர் டிரான்சாக்ஷன் இருந்துச்சு. அதே மாதிரி அதர் கவர்மெண்ட் பேமெண்ட்ஸ் லைக் நான் பென்ஷன் பேமெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அது சப்சிடியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்ஸுக்கு டேர்ன் ஓவர் 7 பைசே பெர் 100 டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 6.5 பைசே பெர் 100 ருபீஸ்ன்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ இந்த இன்க்ரீஸ் மூலமா எலக்ட்ரானிக் மோட கவர்மெண்ட் டிரான்சாக்ஷனில் அதிகப்படுத்துங்க அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிட்டி பேங்க்னு ஒன்று இருக்குது, 1 crore வந்து டேக்ஸ் பேமெண்ட் வயா மோட் மூலியமாக அவங்களுக்கு கிடைக்குது ஃபார் த ஜூன் மந்த்துன்னு வச்சுப்போம். இதில் ப்ராசஸ் 500 பென்ஷன் பேமெண்ட்ஸ் வந்து அந்த சிட்டி பேங்க் வந்து ப்ராசஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி ரெவென்யூ ரிசிப்ட்ஸுக்கு இந்த மாதிரி அவங்க ஓல்டு கமிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எவ்வளோ வருதோ அதை விட இப்போ வந்து அதிகமாக வரும். பிகாஸ் பேங்க்ஸோட மந்த்லி இன்கம் ஃப்ரம் ஏஜென்சி ஃபீஸே வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் இருக்கும். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மோடில் பண்ணுங்க அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு தெரிய வேண்டியது ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டுட்டு ரெவென்யூ ரெசிப்ட் மோடில் பண்ணால் 9 ருபீஸ், இது வந்து 12 ருபீஸாக மாற்றிருக்காங்க. ரெவென்யூ ரிசிப்ட் ஃபிசிக்கலாக பண்ணால் 40 ரூபா அப்படியே தான் இருக்குது. இது எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பென்ஷன் பேமெண்ட் வந்து ஓல்டு வந்து 75 பெர் டிரான்சாக்ஷன், இப்போ 80 பெர் டிரான்சாக்ஷன் மாற்றிருக்காங்க. அதர் பேமெண்ட்ஸ் வந்து 6.5 பெர் 100 ருபீன்னு இருந்தது, 7 பைசே பெர் 100 ருபீன்னு இருக்குது. ஆர் 1000 ருபீஸ் 7 ருபீஸ் ஃபார் 1000 பெர் 1000 ருபீஸ்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு வச்சுட்டிங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஒருவேளை கொஷின் கேட்டிருந்தா. ஸோ ஹைக்ஸ் எல்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 1st ஏப்ரல்லேருந்து இது எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தென் இந்தியாவோட ஓவரால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன் May 2025 ஆஸ் பர் த டேட்டா ரிலீஸ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 5.6%. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரைஸ் வந்து இருக்குது பிகாஸ் ஆஃப் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஸ்லோ டவுன். இது அர்பன் ரூரல் 2 சைடுமே இருக்கிறதா June 16 டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு, மே மந்தோட பீரியடுக்கு. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மந்த்லி லேபர் ஃபோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அர்பன் அண்ட் ரூரல் இந்தியாவுக்கு கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 5.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன். அதை மானிட்டர் பண்ணியிருக்காங்க போஸ்ட் ஹார்வெஸ்ட் சீசனில். தென் செக்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் ஷிஃப்ட்டுமே நடந்திருக்கு. ஜெண்டர் பேஸ்டு லேபர் ட்ரெண்ட்ஸுமே வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பாலிசி மேக்கிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை அதிகப்படுத்தணும் அந்த மாதிரி இருக்குது.
ஸோ யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் 5.6% இருந்திருக்கு. ஃபீமேலோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5.8%. அர்பன் யூத்தோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 17.9%. அக்ரிகல்ச்சரல் ஷேர் வந்து 43.5% ஃபில் ஆகிருக்கு. ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டுமே வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. Then which company inaugurated India's largest in-plan railway siding at Mansela in June 2025 to promote green logistics and கேட்டிருக்காங்க, which is Maruti Suzuki. So Maruti Suzuki வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் இன்பிளான்ட் ரயில்வே சைடிங் ஃபார் ஆட்டோமொபைல் டிஸ்பேட்ச்காக மாருதி சுசுகி பிளான்ட் மன்சேலா ஹரியானாவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரி, இதில் வந்து இந்த சைடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே யூ நோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஷார்ட் ரயில்வே ட்ராக் பிசைட் த மெயின் ட்ராக். இது எதுக்காக இந்த ஷார்ட் ரயில்வே ட்ராக் வந்து இருக்கும் அப்படின்னா, இன்ஜின்ஸ் அண்ட் கேரேஜஸ் எப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய் இதில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி லார்ஜஸ்ட் இன்பிளான் ரயில்வே சைடிங் வந்து மாருதி சுசுகி இந்தியா மன்சேலா ஹரியானாவில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. 452 crore worth உள்ள இன்பிளான் ரயில்வே சைடிங் மன்சேலாவில் ரயில் பேஸ்டு வெஹிக்கிள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கார்பன் எமிஷனை கம்மி பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 35% ஆஃப் த வெஹிக்கிள் டிஸ்பேச்சஸ் டு த ரயில் டிரான்ஸ்போர்ட் பை 2030-31 கம்மியாகணும், க்ரீன் லாஜிஸ்டிக்ஸாக மாற்றணும், ஃபியூவல் கன்சம்ஷனை கம்மி பண்ணணும், எமிஷனை கம்மி பண்ணணும், பிஎம் கட்டி சக்தி நேஷனல் மாஸ்டர் பிளானோட அலைன் ஆகணும், நெட் ஜீரோ டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு இதில் இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்பிளான் ரயில்வே சைடிங்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. டெடிகேட்டட் ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செட்டப் வித்தின் த இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டிக்குள்ளேயே. ஸோ லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் குட்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த பிளான்ட்டுக்கு இது உதவும். ஸோ லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சியை இது அதிகப்படுத்துன்றதுனால இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. தென் ஹரியானா ஓரல் ரயில் கோஆப்ரேஷன் லிமிடெட், இட் இஸ் அ ஜாயின்ட் வென்ச்சர் என்டிட்டி. 126 கிலோமீட்டர் ஹரியானாவோட ஆர்பிட்டல் ரயில்வே காரிடாரில் இருக்குது. சோனிபட் டு பால்வால் அது வரையும் இருக்கும் மாருதி ரயில் கனெக்டிவிட்டி. ஸோ அதில் தான் இது நடந்திருக்கதா கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். தென் வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் Suchita Raj Khanna's debut novel which was released in 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. June 2025. The Stars Light the Way அப்படின்றது தான் அந்த புக்கோட நேம். The Journey Through Time and Beyond அப்படின்றது தான் அந்த புக்கோட நேம். ஸோ அவங்களோட டெபியூட் நாவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா அவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியா அண்ட் சிங்கப்பூரில் தீமாட்டிக்கலி இது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபெய்த், ஐடென்டிட்டி, ஆன்செஸ்ட்ரல் லெகசி, ஸ்பிரிச்சுவல் இன்சைட் இதை பற்றிலாம் வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ நாவல் சென்டர்ட் ஆன் ஷாஸ்மா, அ உமன் டான் பிட்வீன் ஹர் லைஃப் இன் சிங்கப்பூர் அண்ட் அன் அன்எக்ஸ்பெக்டட் இன்விடேஷன் டு த இந்தியன் பொலிட்டிக்கல் லைஃப். அவங்களோட ஸ்பிரிச்சுவல் சிக்னல், ஆன்செஸ்ட்ரல் மெமரி இதெல்லாம் எப்படி வந்து அவங்க லைஃப் மாற்றுது அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க இந்த புக்கில். யார் இந்த சுச்சிதா ராஜ் கண்ணான்னா, சிங்கப்பூர் பேஸ்டு லைஃப் கோச் அண்ட் ஆத்தர். அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக நிறையா ஒர்க்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால அவங்களோட புக்கு வந்து இப்போ நியூஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து who has been appointed as the first women economic affairs secretary of India. அஜய் சேத்தை இவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அனுராதா தாக்கூர். ஸோ இவங்க தான் வந்து எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அண்ட் செபியோட போர்ட் மெம்பராகவும் இவங்க இருக்காங்க. ஷீ இஸ் அ 1994 பேட்ச் ஐஏஎஸ் ஆஃபீஸர். செபி போர்டில் எக்ஸ் அஃபிஷியோ பார்ட் டைம் மெம்பராக இருக்காங்க. ஆல்சோ வில் ரெப்ரசன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி இன் ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்ட். ஸோ ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்டோட காம்போசிஷன் எவ்வளோ அப்படின்றத நம்ம பேங்கிங் அவேர்னஸ் படிச்சிருந்திங்கன்னா தெரியும். ஸோ அதுலேயும் வந்து இவங்க இருக்காங்க. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் விமன். இப்போது அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இன் வாட் இஸ் எக்கனாமிக் அஃபேர்ஸோட செக்ரட்டரியாகவும் இருக்காங்கன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஷீ வில் ரீப்ளேஸ் அஜய் சேத். அவ்வளோதான். நெக்ஸ்ட், who has been granted a 6-month extension as an MD and CEO of Yes Bank அப்படின்னு ஆர்பிஐ வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னா பிரசாந்த் குமாருக்கு. ஸோ ஆர்பிஐ 6 months extension to எஸ் பேங்கோட MD and CEO பிரசாந்த் குமாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. until the new appointment is made he will continue. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துச்சு 2020. ஸோ எஸ் பேங்கோட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டோரியில் நிறையா தடவை அங்கங்கே சொல்லியிருக்கோம். ஸோ அதில் இப்போது ஹிஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பிரசாந்த் குமார் அவரோட பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இவருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பர்சன் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கராக இருக்கணுன்றதுக்காக தே ஆர் எக்ஸ்டெண்டிங் ஹிஸ் பொசிஷன். அண்ட் புது பர்சன் 6 months செலக்ட் பண்ணி கண்டிப்பாக தே வில்
appoint. Then which Interpol led பண்ண international operation 2025 disrupted the global infostellar malware network across 26 countries னு கேட்டிருக்காங்க, which is Operation Secure. So Operation Secure Interpol lead பண்ண ஒரு international cyber takedown. 26 கண்ட்ரியில் இதனால் பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஜான்வரி டு ஏப்ரல் 2025 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஜூன் 11, 2025 ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு குளோபல் கிராக்டவுன் வந்து இன்டர்போலால் லீட் பண்ணி நடந்திருக்கு. இன்ஃபோஸ்டெல்லார் மால்வேர் குரூப்ஸை டார்கெட் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் ஹார்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. டிராஃபிக் ஸ்டோலன் டேட்டா, டிஜிட்டல் டேட்டா எல்லாம் வந்து டிராஃபிக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் என்னென்னா மால்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சச்சஸ் சர்வர்ஸ், ஐபிஸ், டொமைன்ஸ் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அரஸ் கீ ஆப்ரேட்டர்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. சில கிரிமினல் நெட்ஒர்க்ஸ் எல்லாம் குளோபல் யூசர்ஸை வந்து சைபர் அட்டாக்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காகவும் அக்கௌண்ட் ப்ரீச்சஸ் அண்ட் ஐடென்டிட்டி தெஃப்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு இன்டர்போல் நடத்தின ஒரு இன்ஃபோஸ்டெல்லார் மால்வேர். ஸோ வாட் இஸ் திஸ் இன்ஃபோஸ்டெல்லார் மால்வேர்? இட் இஸ் அ டைப் ஆஃப் அ மெலிஷியஸ் சாஃப்ட்வேர். அது வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்ஸ்லாம் வந்து திருடக்கூடிய ஒரு மால்வேர். ஸோ சோல்ட் ஆன் டார்க் வெப்பில் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே நியூஸில் இருக்குது. நேம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆப்ரேஷன் செக்யூர். 26 கண்ட்ரீஸ் குளோபலி இன்டர்போல் நடத்தின ஒரு இன்ஃபோஸ்டெல்லார் மால்வேர் டிஸ்ட்ரப்ஷன் ஆப்ரேஷன். ஸோ அந்த மால்வேர் ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் செக்யூர். அவ்வளோதான். So what is the name of the first anti-submarine warfare shallow water craft? Indian Navyயில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அதனுடைய பேர் அர்னாலா. இது ஆல்ரெடி நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். ஸோ that's it with this. நெக்ஸ்ட் வந்து இண்டோ-ஃப்ரெஞ்ச் மிலிட்ரி எக்ஸசைஸ் யூஎன் பீஸ் கீப்பிங் அண்ட் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் ஃபோக்கஸ் பண்ணது. ஃப்ரான்ஸ் ஜூன் 2025 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் சக்தி. ஸோ 8th எடிஷன் ஆஃப் இண்டோ-ஃப்ரெஞ்ச் ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் சக்தி வந்து நடந்திருக்கு. கேம்ப் லாசக் ஃப்ரான்ஸில் நடந்திருக்கு. ஸோ இந்த 8th எடிஷனில் பைனியல் ஜாயின்ட் மிலிட்ரி ட்ரில் வந்து நடந்திருக்கு. இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் யூஎன் சாப்டர் 7 சினாரியோவை அர்பன் டெரைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ராப்ரபிலிட்டி எப்படி இருக்குது, ஒருவேளை ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி அவங்க 2 பேரும் கவுண்டர் பண்ணலாம் டெரரிசம் ரிலேட்டடாக அப்படின்றதெல்லாம் வந்து மாக் ட்ரில்ஸ் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ சாப்டர் 7 ஆஃப் யூஎன் சார்ட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் ஃபார் பீஸ் கீப்பிங்க்கு என்னெல்லாம் பண்ணணும், பீஸுக்கு த்ரெட்டு ப்ரீச்சஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சக்தி ஃப்ரெஞ்ச் இந்தியன் ஆர்மி 2 பேரும் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த நேம் ஆஃப் த டிஆர்டிஓவோட நியூவாக லான்ச் பண்ணப்பட்ட இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது வந்து 3 வேரியன்ட்ஸ் ஃபார் மல்டி லேயர் ஸ்பேஸ் ப்ரொடெக்ஷனுக்காக டெவலப் பண்ணது. அதனுடைய பேர் என்ன? குஷா. ஸோ டிஆர்டிஓ இந்த 3 வேரியண்ட் ஆஃப் குஷா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை வந்து டெவலப் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. தே ஆர் டெவலப்பிங் குஷா M1, M2 அண்ட் M3 அதர் நியூ மல்டி டயர்ட் இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஃபுல் இண்டக்ஷனை வந்து 2030 தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஏரியல் அண்ட் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி இது ஸ்ட்ரென்தன் பண்ணும். இந்த நியூஸ் எல்லாம் ஏன் வருதுன்னா நம்மக்கிட்டேயும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான். ஸோ தேசிய ஆல்டர்னேட்டிவ் வந்து இதில் இருக்கும். இம்போர்ட்டட் சிஸ்டம்லேருந்து நம்மக்கிட்ட இருந்தே S400 S500லாம் இம்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எங்ககிட்டையும் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் இது. ஸோ குஷா ஏர் சிஸ்டம் இஸ் அ நெக்ஸ்ட் ஜென் இந்தியாவோட லாங் ஏர் டிஃபென்ஸ் சொல்யூஷன். டிஆர்டிஓவால் டெவலப் பண்ணப்பட்டது. ஷார்ட், மீடியம் அண்ட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுக்கு இட் கேன் பி யூஸ்ட். M1 வந்து ஷார்ட் ரேஞ்ச், M2 வந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச், மீடியம் டு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் அண்ட் M3 வந்து லாங் ரேஞ்ச் வேரியண்ட் 400 கிலோமீட்டர் வரையும் போகும். ஸோ ரஷ்யாவோட S500க்கு ஆல்டர்னேட்டிவ் அண்ட் இதுவுமே வந்து அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸாக இருக்கும். ஸோ வெஹிக்கிள் கில் பண்ணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும். Then which of the following big cat species is not included in International Big Cat Alliance? இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சது தான். பேந்தர் வந்து இல்லை, 7 இது வந்து இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் வந்து ஓட ஹெட்குவார்ட்டர்ஸ் இஸ் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் அசம்பிளி வந்து இதில் நடக்குது. ஃபர்ஸ்ட் எவர் IBCA அசம்பிளி வித் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் 9 பிக் கேட் ரேஞ்ச் கண்ட்ரீஸ் ஃபார்மலாக என்டோஸ் பண்ணி இதில் வராங்க. ஸோ குளோபல் டிக்ளைன் இன் பிக் கேட் பாப்புலேஷனை கம்மி பண்ணணும், அவங்களையும் ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ 2024 மார்ச்சில் தான் இதுக்கான ஒரு மல்டிலேட்ரல் பிளாட்ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டியோட 7 மேஜர் ஸ்பீஷஸ் ஆஃப் பிக் கேட்ஸ் அக்ராஸ் 95 மெம்பர் கண்ட்ரீஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி அது யார் அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்டர் த இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருக்கிறது.
IBCAக்காகவே கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடி டைகர் ரிலேட்டடாக இந்தியாவிலையுமே வந்து ப்ராஜெக்ட் டைகர் 1973லேருந்தே ஒரு சக்ஸஸ்ஃபுல் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன்லாம் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அசம்பிளியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க எல்லாரும். நம்ம இந்தியாவில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது. ஸோ 2 இது இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனுக்கு, சோலார் அலையன்ஸ்க்கும் பிக் கேட் அலையன்ஸ்க்கும் இந்தியாவில் தான் ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Then which company has been awarded $200 million AI contract by the US Department of Defense to develop advanced national security tools ன்னு கேட்டிருக்காங்க, which is OpenAI. ஸோ OpenAI $200 million வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க நேஷ்னல் செக்யூரிட்டி AI டெவலப்மெண்ட்காக. கான்ட்ராக்ட் வந்து ஜூலை 2026 வரையும் ரன் ஆகும். ஸோ US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பென்டகன் $200 million அக்ரிமெண்ட் வந்து OpenAIயோட சைன் பண்ணியிருக்காங்க. ப்ரோட்டோடைப் ஒன்று டெவலப் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் AI டூல்ஸ் யூஸ் பண்ணி என்டர்பிரைஸ் மிலிட்ரி யூஸை வந்து காம்பேட் பண்ணணும். மற்ற கண்ட்ரியில் இருக்க யாருமே வந்து யூஎஸோட அந்த மிலிட்ரி இதை வந்து இது பண்ணிடக்கூடாது, நேஷ்னல் செக்யூரிட்டி AI ப்ரோக்ராம் வந்து இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஈரானியன் மிலிட்ரி ஆப்ரேஷன் லான்ச்ட் இன் ஜூன் ஆஸ் அ ரிட்டாலியேட்டரி மிசைல் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் இஸ்ரேல். ரைசிங் லைன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஈரானுக்கு எதிர்த்தாப்பில் பண்ண ஆப்ரேஷனுக்கு பேர் வச்சுருந்தாங்க. இப்போது ஈரான் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கு பேர் என்ன, அகேன்ஸ்ட் இஸ்ரேலுக்கு எதிர்த்தாப்பில் அப்படின்னா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்றது தான். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக 12 டேக்கு அப்புறம் முடிஞ்சிருக்கு. யாருக்குமே வின் இல்லை, யூஎஸ்க்கும் வின் இல்லை, இஸ்ரேலுக்கும் வின் இல்லை, ஈரானுக்கும் வின் இல்லை. பிகாஸ் இஸ்ரேல் ஏன் இந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஈரான் கிட்ட வந்து அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க, அது பண்ணால் அவங்க தே கேன் ஹேவ் நியூக்ளியர் பவர், அது பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் த வார் 12 டே வார்க்கு அப்புறம் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தாங்களான்னு கேட்டால் இல்லை. இஸ்ரேல் வந்து அவங்கள எங்கெல்லாம் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் அடிக்கணும்னு நினச்சாங்களா, அங்கே இவங்க அட்டாக் பண்ண வீடியோஸ்லாம் இருக்கே ஒழிய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணாங்களா இல்லை ஹால்ட் பண்ணாங்களா, ஃபுல்லாக ஜீரோ பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. எல்லாமே இந்த இடத்த தான் அவங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அவங்க எல்லாத்தையும் மூவ் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல இன்னும் தே டூ ஹேவ் பங்கர்ஸ் ஆல்சோ. ஸோ அங்கெல்லாம் சேஃபாக தான் இருக்குது, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலை. யூஎஸோட ஹெல்ப் கேட்டாங்க, அதுவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியலை. ஆக மொத்தம் யூஎஸ் ஓமன் அவங்களோட டாக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியஸ் அதர் ரீசன்ஸ்க்கு நடக்க வேண்டியதெல்லாம் ஹால்ட் ஆகிடுச்சு. அண்ட் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ கண்டினியூ பண்ணுறாரு ப்ரைம் மினிஸ்டராக. ஈரான் அவங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக அவங்களோட யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வித் த 12 டே ப்ராப்ளம். அது ஏன் பண்ணாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பட் அது சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. இஸ்லாமிக் ரெவல்யூஷனல் கிரவுண்ட் கார்ப்ஸ், ஸோ அவங்களோட லீடர்ஷிப் கீழே ஈரான் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ ரிட்டாலியேட்டரி மிசைலாக. ஸோ ஏர் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து இஸ்ரேலில் பண்ணாங்க ஈரானியன் நியூக்ளியர் அண்ட் மிலிட்ரியல் சைட்ஸ் மேலே. ஸோ அதெல்லாம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணாங்க. வாட் இஸ் AVList which was launched in June 2025னு கேட்டிருக்காங்க. யூனிஃபைட் குளோபல் செக்லிஸ்ட் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷஸ் தான் AVList. ஸோ பேர்ட் ஸ்பீஷஸோட செக்லிஸ்ட், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிஃபைடு குளோபல் செக்லிஸ்ட் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷஸ்னால் அது இதுதான். ஸோ ஒர்க்கிங் குரூப் ஆன் AVList செக்லிஸ்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்னித்தாலஜிஸ்ட் யூனியனோட லிஸ்ட்டு தான் இது. AVList வந்து எது க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா குளோபலி அக்செப்டட் டாக்ஸானமிக்கலி கன்சிஸ்டன்ட் பேர்ட் ஸ்பீஷஸ் எல்லாத்தையும் செக்லிஸ்ட் மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டர் ஆர்டர் சிஸ்டமை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, கன்சர்வ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், அவங்களுக்கான பாலிசி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்றதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. பேர்ட் டாக்ஸானமி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுன்றதுக்காக. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூ 2025ல் பேர்ட் லைஃப் இன்டர்நேஷ்னல், கார்னல் லேப் ஆஃப் ஆர்னித்தாலஜி, அமெரிக்கன் ஆர்னித்தாலஜிஸ்ட் சொசைட்டி அண்ட் அதர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் இன்புட் வாங்கி தான் இந்த லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் 11,131 ஸ்பீஷஸ் லிஸ்ட்டாக இருக்குது. அதில் சப்ஸ்பீஷியஸுமே வந்து இருந்திருக்கு. திஸ் வில் பி அப்டேட்டட் ஆனுவலி அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ் நியூஸ். தென் எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் அ மொபைல் பேஸ்ட் voting சிஸ்டம் டியூரிங் அர்பன் பாடி போல் இன் 2024னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் பீகார். ஸோ பீகார் தான் ஃபர்ஸ்ட் டு இம்ப்ளிமெண்ட் த மொபைல் பேஸ்ட் voting சிஸ்டம். ஸோ அர்பன் பாடி பூல் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட்டாக பீகார் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. பீகாரோட ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஃபார் முனிசிபல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடி எலெக்ஷனுக்காக இதை வந்து voting சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்ப்போம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு. பிகாஸ் பீகாரோட பாப்புலேஷன் அதிகம், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எலக்ட்ரல் அக்சசபிலிட்டி எல்லாம். ஏன்னா ஓட்டிங் இஸ் த ரைட், அதை வந்து votingகாக கொண்டு வந்தால் யார் யாருக்காக போடுறாங்கன்னே தெரியாமல்
எலக்ட்ரானிக் ஓட்டிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாதவங்க கூட தே கேன் யூஸ். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் திஸ் ஹேஸ் சர்டன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இ-ஓட்டிங் அ சிஸ்டம் தட் எனேபிள்ஸ் எலிஜிபிள் ஓட்டர்ஸ். ஸோ எல்லாரையும் வந்து இ-ஓட்டிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிள் ஓட்டர்ஸை வந்து மட்டும்தான் கேஸ்ட் தேர் பேலட் எலக்ட்ரானிக்கலி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இன் திஸ் கேஸ் வயா ஆண்ட்ராய்டு மொபைல் மூலயமா பண்ண வருவாங்க. ஸோ இதுலேயே வந்து நம்ம போஸ்ட் மூலயமா ஓட்டை வந்து போடலாம். ஒரு வேளை ஒரு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை அந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா ஹூ வேர் இன்வால்வ் இன் எலெக்ஷன் ப்ராசஸ், அவங்க தே கேன் போஸ்ட். இந்த ஊரில் இல்லை, நான் வெளிநாட்டில் இருக்கேன், முன்னாடியே என்னோடய ஓட்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து தே கேன் ஆல்சோ போஸ்ட். 70+ மேலே இருக்கிற சீனியர் சிட்டிசன்ஸ்க்குமே வந்து வீட்டில் போய் தே கேன் கெட் தேர் ஓட்டிங் ப்ராசஸ். ஸோ அந்த மாதிரி நிறையா அடிஷ்னல் இது இருக்குது. நேரடியாக நம்ம போய் போடுறத விட அடிஷ்னலாகவும் சில ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் ஒன்லி ஃபார் த எலிஜிபிள் ஓட்டர்ஸ். இப்போ இதுவுமே வந்து அந்த மாதிரி எலிஜிபிள் ஓட்டர்ஸ்க்கு தான் இ-ஓட்டிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. பீகாரில் பண்ணுறாங்க. லெட்ஸ் சி. சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், ப்ரீமியர் R&D இன்ஸ்டிடியூட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி, இவங்க தான் இந்த இ-ஓட்டிங்கோட SEC பீகார் அந்த இதை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ பீகார் எலெக்ஷன் சிஸ்டம்காக இது கொண்டு வராங்க. இது செக்யூராக இருக்கும் அப்படின்றதுக்கு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அந்த இ-ஓட்டிங் சிஸ்டம் மேனேஜ் பண்ணுறதே வந்து பிளாக் செயினில் தான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ லைவ்லினஸ் டிடெக்ஷன் எல்லாம் வந்து பண்ணுவோம். பிகாஸ் அந்த எலிஜிபிள் ஓட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது கண்டிப்பாக சீனியர் சிட்டிசன்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ பயோமெட்ரிக் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ தட் அந்த ஓட்டர் வந்து உண்மையிலேயே அவங்க தான் ஓட் போடுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கெலாம். அண்ட் ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ ஓட் வெரிஃபிகேஷன் யூஸிங் EVMs பீகாரோட இ-ஓட்டிங் சிஸ்டமோட இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அந்த லைவ்லினஸ் டிடெக்ஷனுமே வந்து பயோமெட்ரிக் செக்யூரிட்டி யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரியல் டைமாக அவங்க ஓட் போடும்போது ப்ரீ ரெக்கார்டும் பண்ணுவாங்க. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் டியூரிங் த ஓட்டிங் ப்ராசஸ் அப்போ எடுப்பாங்க. ஸோ தட் அவங்க கான்ஷியஸோடு போடுறாங்களா இல்லை வேறு யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிப்பாங்க. Then which traditional Goan beverage was recently awarded GI tag by Indian government in 2025 கேட்குறாங்க, which is Goan Feni. ஸோ இதுதான் அந்த GI tag வாங்கின ஒரு ப்ராடக்ட். அந்த இங்கே இருக்குது ஃபெனி அப்படின்னு சொல்லிட்டு. Goan Feni receives GI tag in Goa, also known as Ozo Feni. இது GI tag வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் இட்ஸ் யூனிக் ரீஜனல் ஐடென்டிட்டிக்காகவும் ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பேர்ட்னஸ் மெத்தட்ஸ், அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த மெத்தட்காக கிராஸ் ரூட்ஸ் இன் கோவாக்காக இருக்கிறதுனால இது கொடுத்துருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். இதுக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து 40 to 43% வந்து ஐ திங்க் ஆல்கஹால் பை வால்யூம் ஓகே அதில் இருக்கும் போல். தட்ஸ் டிஃப்ரெண்ட். கேஷ்யூ நட்டோட இதுலேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எங்கேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேஷ்யூ ஆப்பிள்ஸ் ஆர் கோகோனட்ஸ் ஆப்ஸ்லேருந்து இது அந்த ஸ்பிரிட் வந்து டிஸ்டில் பண்ணி எடுத்து அதுலேருந்து மேக் பண்ணுற ஒரு ஆல்கஹால். ஸோ தேட்ஸ் இட் வித் திஸ். Then what is the name of the Keralaவோட ஏரியல் அஃபாரஸ்டேஷன் இனிஷியேட்டிவ்? ஜூனில் ஆரம்பிக்கிறாங்க. டு ரெடியூஸ் த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் ரிஸ்டோர் எக்கலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னா வித்ஹூத் அப்படின்றது. ஸோ வித்ஹூத் அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் கேரளாவில் லான்ச் பண்ணுறாங்க. இட் இஸ் அ கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கேம்பெயின். ரீஸ்டோரேஷன் ஆஃப் எக்கலாஜிக்கல் ரீஸ்டோர் பண்ணணும், டீஃபாரஸ்ட் பண்ணக்கூடாது, லேண்ட் டிகிரேடேஷன் நடக்குது, அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. வித்ஹூத்தில் இஸ் அ மலையாளம் வேர்ட், சீட் ஷோவர் அப்படின்றது தான் அதோட மீனிங். ஸோ நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கேம்பெயின் தான் அது. That's it with the news today. If any, do comment and make use of the link in the description and in the comment and start your preparation for your SBI PO exam. Thank you.